நாளைக்கு கழிச்சு ஃபைனல்ஸ் போறல கொஞ்சம் குஷியா தான் இருக்குது. அடக்க முடியல, என்ன பண்றது? இங்க பாரு, இந்த வாரம் சாம்பியன்ஸ் லீக்ல அவுட். பிரீமியர் லீக் நீங்க ஒண்ணு கிழிக்க போறது இல்ல. ஏற்கனவே 9 தான் அடிக்கும். ட்ரோஃபி முக்கியம் எங்களுக்கு. நாங்க ஆர்சனல் ஃபேன்ஸ் தான் வேண்டிக்கிற ஒரே விஷயம் தான். நீங்க என்ன வேணுமோ பண்ணிக்கூடா, ஜெயிச்சு மட்டும் கொடுத்துருங்க. உங்க டீமுக்கு உனக்கு இருக்கிற நம்பிக்கையை கூட எனக்கு இருக்குடா. சத்தியமாடா, உனக்கு தான் நம்பிக்கையே இல்ல. வெல்கம் டு பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் ஃபுட்பால் பேட்ஸ். இந்த வருஷத்தோட முதல் ஃபைனல்ஸ்க்கான ப்ரிவ்யூ. அதுவும் யார் டீம் இறங்கி இருக்குன்னு தெரியும்ல, அதுக்காகவே வந்துட்டு இன்னும் உணர்ச்சி வசத்தோட பயங்கரமா இருக்க போகுது இந்த எபிசோடே நான் பேசுறப்ப. சோ அதெல்லாம் பொறுத்துட்டு இருங்க. மத்த டீம் ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்புல இருப்பீங்கன்னு தெரியுது. என் ஃபேன்ஸ் என்ன, என் ஃபேன்ஸ் லைக் ஆர்சனல் ஃபேன்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி கொஞ்சம் அடங்கு அப்படிதான் இருப்பீங்க, புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஃபைனல்ஸ் போறல கொஞ்சம் குஷியா தான் இருக்குது. அடக்கிக்க முடியல, என்ன பண்றது? 5 வருஷம் ஆச்சா லாஸ்ட் ஃபைனல்ல இருந்து? 5 வருஷம் ஆச்சு. இந்த கேம் நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கார்போ கப் நாங்க ஃபைனல்ஸ் போய் எவ்வளவு 1993 கடைசியா நாங்க போனது. அதுக்கப்புறம் இப்பதான்டா போறோம் நாங்க. யோசிச்சு பாரு, கடைசியா உன்னை பத்தால கிரிக்கெட் ஆட சொல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். பெரிய கிளப்னு சொல்லி தெரியுறீங்க அங்கங்க. மத்தவங்க ஊரை ஏமாத்த வேண்டி நாங்களும் பெரிய கிளப் நாங்களும் பெரிய கிளப்னு 25 வருஷம் ஆச்சு. எவ்வளவு 25 33 வருஷமா இருக்குடா. நீங்க கேரபோ கப் ஃபைனல் போய் 34 வருஷம் ஆச்சு. FA கப் ஒரு வாட்டி ஜெயிச்சோம்ல, இது சின்ன கப்னு மதிக்காம போயிட்டோம். இப்ப சரி வாங்க ட்ரை பண்ணுவோம்னு வந்திருக்கோம். நாங்களாச்சும் சரி விடு, நான் வந்து அடி மேல அடி வாங்கிட்டு இந்த டோர்னமெண்ட்டுக்கு பாட வராரு. அவர் எந்த நிலைமையில எனக்கு பயமா இருக்குடா. நீங்க தான் ஈஸியா மேனேஜ் பண்ணுவீங்களடா. பக்கமா விளையாண்ட எல்லா சிட்டி கேம்ஸும் நீங்க தான் பெருசா ஒன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்ல. கம் டு எமிரேட்ஸ், எங்களுடைய லோ பிளாக் போட்ட ஆடின மேன் சிட்டி எல்லாமே பேசுறீங்க. அப்புறம் என்ன பயம் உனக்கு தேவை? எல்லாமே தான் அப்படி எங்களை கண்டு பயந்துட்டாங்க மேன் சிட்டி. பெப்போட சிஷ்யன் தானே நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு குருநாதரே அங்கதானே இருக்கிறாரு. அந்த குருநாதர் பார்த்து பயப்பட சொல்லலாம். கார்போ கப் ஃபைனல்ஸ் வந்தாச்சு. ஒரு வழியா போயிட்டு அப்படி இப்படின்னு போய் நம்மளோட மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் ஆர்சனல் இந்த வெம்பிளி ஸ்டேடியம்ல நடக்க போகுது வர சண்டே. மறக்காம வந்துட்டு நீங்களும் அதை டியூன் பண்ணிடுங்க. இது நாங்க பிரீமியர் லீக்ல தான் கொஞ்சம் இந்த ஸ்னூஸ் பெஸ்டா இருக்கும்னு சொன்னோம். பட் எனக்கு தெரிஞ்சு இது கப் ஃபைனல்ஸ்ன்றதால அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் நல்லாவே விளையாடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பட் நீ என்ன எதிர்பார்க்கற இந்த கேம்ல? நியூட்ரலா பாக்குறப்ப எனக்கெல்லாம் ஜாலியா இருக்குடா. பாப்பியா மேன் சிட்டி ஃபேனா பாப்பியா நீ? யார் ஜெயிச்சா எனக்கு என்னடா, நீங்களும் அவங்க எனக்கெல்லாம் ஜாலியா இருக்கும். எவன் கோல் போட்டா என்ன, எவன் விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெப் கார்டியோலா மட்டும் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ, he is truly vast அப்படின்னு நான் பாட்டுக்கு போயிருவேன். ஏன்னா போன சீசனும் ஒண்ணுமே ஜெயிக்கல. இந்த சீசனுக்கு கேரபோ கப் மட்டும் தான் சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா FA கப்லயும் நீங்க ஈஸியா ஃபைனல் போயிருவீங்க. FA கப் எங்களை தாண்டது கஷ்டம். நாங்க விளையாடுற ஃபார்ம்ல வந்து எங்களை எல்லாம் பீட் பண்ணிட்டலாம். அவங்க FA கப்ல போறது மேல போறது கொஞ்சம் கஷ்டமான செய்யலாம். அதனால அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு காம்படிஷன் இது ஒண்ணுதான். நீங்க தான் இருக்கீங்க. நீங்க ஃபைனல் எப்படி வெறித்தனமா ஆடுவீங்கன்னு ஒரு பெப்புக்கு ஒரு யோசனையில வந்தான்னு வைங்க. அங்க பெப்பு அண்டர் பெர்ஃபார்மிங், ஹாலண்ட் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மிங். அது ஏன்டா மொத்த டீமுமே அண்டர் பெர்ஃபார்மிங் தான். எடுத்த பெரிய ஹாலண்ட் ஒரே பெர்ஃபார்ம் பண்ற ஒரே பிளேயர் யாருன்னு பார்த்தா டானருமான்னு சொல்லலான்னு இருந்தேன். அவனும் ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் லீக்ல அவனும் கவுட்டை கீழே விடுறது, கையை தூக்குறது எல்லாமே பண்ணிட்டான். அதுலயும் கவுட்டை விட்டுட்டு போயிட்டான். அவனும் ஒண்ணும் பண்ணல. மொத்த டீமுமே அண்டர் பெர்ஃபார்மிங். அதாவது நாங்க ரெலவெண்டா இருக்கோமா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான கேம் இது. முடிஞ்சா இங்க பாரு, இந்த வாரம் சாம்பியன்ஸ் லீக்ல அவுட். பிரீமியர் லீக் நீங்க ஒண்ணு கிழிக்க போறது இல்ல. ஏற்கனவே 9 பாயிண்ட்ஸ் மேல போயிட்டாங்க ஆர்சனல். நீங்க அதுலயே ஒண்ணும் பண்ண போறது இல்ல. வெளில போனானுங்க. இந்த வருஷமே எத்தனை கிளப் நான் உன்னால நாசமா போயிருக்குது. பேசாம ஏன்டா 8 பாயிண்ட் எத்தனை 9 பாயிண்ட் கீழ இருக்கானுங்க. 8 கேம் தான் பாக்கி இருக்கு. கோல் லீட்ல இருக்கிற போலோ கிளிப்டே போட்டு அடிச்சிட்டானுங்க சாம்பியன்ஸ் லீக்ல. நீ சொன்னதுனால ஞாபகம் வச்சுக்கோ. நீ வச்சா என்னன்னா நடக்கலாம். கராபோ கப்ல நடக்கிற நிறைய கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சோ வந்து இந்த கேம் எப்படின்னா, இந்த மேன் சிட்டி வர்சஸ் ஆர்சனல் ஃபைனல்ஸ்ன்றதுனால இந்த டாப் 2 டீம்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக் ஆடுதுல, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கராபோ கப் கப் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இருக்க டீம் ஆடுதான். இது வரைக்கும் அது நடந்ததே இல்லை போல இருக்கு. இதுவே ஒரு ஷாக்கிங் நியூஸ். யூஸ்வலா வந்து ஆப்வியஸ்லி சொல்றத பார்த்தா மற்ற கிளப்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்து இந்த காம்படிஷன்ல வருவாங்க. பட் இந்த வாட்டி வந்து டாப் 1 and 2 இந்த டீம்ஸ் பிரீமியர் லீக்ல இருக்க டீம்ஸ் தான் விளையாடுது ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் வந்துட்டு
இது எப்படின்னா ஆர்சனலோட ட்ரோஃபி ட்ரவுட்டை முடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்சஸ் சிட்டியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கப் ரன் யூஸ்வலா இந்த கார்போ கப்ன்றது. இந்த கப் நான் சொன்ன மாதிரி ஆர்சனல் 1993ல இருந்தே ஆடினது இல்ல. அது மட்டும் இல்லாம ஆர்சனல் தான் மோஸ்ட் லீக் கப் ஃபைனல் லாசஸ்க்கான ஹிஸ்டரியே வச்சிருக்கானுங்களா. 6 வாட்டி தோத்து போயிருக்காங்க ஃபைனல்ஸ் போயிட்டு. இதுல ஒரு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மேன் சிட்டியை வந்துட்டு லாஸ்ட் 8 லீக் கார்போ கப் வந்து வின் பண்ணிருக்காங்க அவுட் ஆஃப் 9 attempts. அதாவது அவனுங்க வந்து இந்த ஃபைனல்ஸ்ல பிரம்மாண்டமா ஆடுவாங்கன்றது இதுல தெரிஞ்சுக்கோங்க. however they've lost their last 2 major finals. அதே FA Cup 2024 2025 நீங்க அடிச்சீங்க ஒரு வாட்டி Man United அடிச்சாங்க. and they've never lost 3 in a row. பாருடா இதெல்லாம் என்ன சொல்ல வருது, Man Cityக்கு ஃபேவரா இருக்கு இப்போதைக்கு. இன்னொன்னு என்னன்னா வெம்பிளில வந்துட்டு ஆர்டேட்டா அண்ட் ஆர்சனல் அப்படின்னு அன்பீட்டன் கொஞ்ச நாளைக்கு. அதனால வந்துட்டு இந்த வெம்பிளின்னு வந்த உடனே கொஞ்சம் ஆர்சனலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது, அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இப்ப வரைக்கும் கொடுத்த ஸ்டாட்ஸ் போதும், மீதி நான் எபிசோட் போக சொல்றேன். பட் இது வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறேன்? இது வரைக்கும் என்ன தெரியுதுன்னா ஆர்டெட்டா வில் புல்டோஸ் ஓவர் பெப் கார்டியோலாங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் ரீதியா எல்லாமே சொல்ல வரீங்க. வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, சக்கரவர்த்தியா வாழலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சதுதான். குவாட்ரப்பிள் ரன் அங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க போன வாரம் வரைக்கும். மேன் சிட்டி ஆல்சோ கேன் கோ ஃபார் குவாட்ரப்பிள் அப்படின்ட்டு இருந்தாங்க. உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு ஆர்சனல் இருக்கிற டிஃபென்ஸ் யார்ட்டையும் கிடையாது, ஆர்சனல் இருக்கிற மிட்ஃபீல்ட் யார்ட்டையும் கிடையாது. ஏன் இப்ப ஹேவர்ட்ஸ் உள்ள வந்தனே ஆர்சனல் இருக்கிற அட்டாக்கும் யார்ட்டையுமே கிடையாது. அதனால வந்து மேன் சிட்டி வந்து பக்கத்துல போவாங்களா? வேற ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? நீங்க தான் சொல்றீங்களா, அப்புறம் என்ன உனக்கு கவலை? சாக்காதா ஸ்டார் பாய் அப்படி, சாக்காதா ஸ்டார் பாய் அப்படி. எனக்கு என்ன வயசாயி போயிடுச்சு நினைச்சா அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு. ஒழுங்கா தன்னடக்கமா இருந்துட்டு போயிட்டு இருக்கோம். நீதான் வந்து சொரிஞ்சு விட்டுட்டு எங்களை வந்து அலாய்ச்சி பாக்குற நீங்க. அதாவது இது இந்த ஃபைனலுக்குள்ள போகும்போதே எவ்வளவு ஒன் சைடட் ஃபைனலா போகுதுங்கிறது உனக்கும் தெரியும். ஆர்சனல் தான் வந்து பயங்கர இன்ஃபார்ம் டீம். இங்க வந்து மேன் சிட்டி வந்து ரியல் மெட்ரிட் ஆடி பிரீமியர் லீக்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கிட்ட டிரா, வெஸ்ட் ஹாம் கிட்ட டிரா, எல்லாமே மோசமான நிலைமைதான் மேன் சிட்டி வந்து ஃபைனலுக்கு வரானுங்க. நீ இல்லன்னு டினை பண்ண முடியுமா? சொல்லிப்பாரு, 3 ஏதாச்சும் டினை பண்ண முடியுமா? லாஸ்ட் 4 கேம் இரு லாஸ்ட் 4 கேம் மேன் சிட்டி 2 டிஃபீட் 2 டிரா இந்த ஃபைனலுக்குள்ள வரும்போது. கரெக்ட். அது எல்லாமே வந்து அவங்க எதுக்கு வெயிட் பண்றாங்க? இங்க வந்து கரவாவுல எங்களை அடிக்கிறதுக்காக தான் அதெல்லாம், அந்த ஒரு வெறி வர்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிருக்கானுங்க. என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒன்னே சொல்லிக்கிறேன் ஒரு நிமிஷம். இதே மேன் சிட்டி ஃபேன் உன் பக்கத்துல உட்கார்ந்து வச்சுக்கோ, ஏன் உனக்கு பதிலா அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா ஓடுறா. இப்ப மேன் சிட்டி வந்து உங்கள மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஆர்சனல் வந்து மேன் சிட்டி மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒரு மேன் சிட்டி ஃபேன் கூட வந்து ஆமா எங்களுக்கு கஷ்டம் தான், ஆர்சனல் இந்த மாதிரி வந்து 4 கேம தோத்துக்கிட்டு வராங்க, ஐயோ நாங்க ஜெயிக்க மாட்டோம், என்ன நடக்கும்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு சிட்டி ஃபேன் சொல்ல மாட்டான். ஆனா நீ எவ்வளவு புலம்புற பாரு, ஒன் சைடா ஃபைனலுக்குள்ள போறீங்க. ஆமாவா இல்லையாடா? இல்லடா, உன் டிஃபென்ஸ் மேன் சிட்டி டிஃபென்ஸோட பெட்டரா இல்ல? ஆமா இல்ல சொல்றான். ஒத்துக்க மாட்டேன்டா. இல்ல அநியாயத்துக்கு பண்ணாதா? எப்படா ஒத்துக்க மாட்டேன்? உங்க டிஃபென்ஸ் வே பெட்டர் தென் தேர் டிஃபென்ஸ்ரா. மனசாட்சி இல்லாம பேசாத. அவங்கள்ட்ட ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்றேன்டா, செர்கி, டோக்கு, ஹாலண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா they will create chances. அது ஒண்ணுதான். they have the capability to create. அதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரதுக்கு. இப்ப என்னன்னா கார்போ கப் இந்த சீசன் மட்டுமே வந்துட்டு மேன் சிட்டி வந்து எல்லா கேமுமே மினிமம் 2 கோல் அடிச்சு ஜெயிச்சிருக்காங்களா. இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே வந்துட்டு 2 டீம் தான் அது பண்ணிருக்குது. ஒரு வாட்டி வந்து மேன் சிட்டி in 2014, அப்புறம் யுனைடெட் in 2023. எல்லா கேமுமே வந்துட்டு 2 கோல் மேல அடிச்சு டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அது மட்டும் இல்லாம ஆர்சனல் ஆப்வியஸ்லி அவங்களோட செட் பீஸ் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செட் பீஸ் கோல்ஸ் இன் யூரோப். அவங்க அதை வச்சுதான் அவங்க நம்பி ஆட போறாங்க. அப்புறம் ஜெசூஸ், இன்கேஸ் ஜெசூஸ் வந்து ஆர்சனலுக்கு ஆடினார்னா he will be the first player in history to play for both sides in a league cup final fixture. அதாவது சிட்டிக்கும் ஒரு வாட்டி ஃபைனல் கார்போ கப்ல ஆடி இருக்காரு, ஆர்சனலுக்கும் ஆடி இருக்க போறாரு. சோ ஜெசூஸ் ஃபேக்டர் அப்படி ஒன்று இருக்கு. ஆனா நீ சொன்ன ஹாலண்டுக்காக ஒன்னு எடுத்துட்டு வரேன். ஹாலண்டுக்கு வெம்பிளி கர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அவர் என்னதான் பிரம்மாண்டமான கோல் ஸ்கோரரா இருந்தாலும் அவர் வந்து இது வரைக்கும் வெம்பிளில கோலே போட்டதில்ல. 6 அப்பியரன்ஸ், 6 ஃபைனல் அப்பியரன்ஸ் வெம்பிளில ஆட்டாரு போல இருக்கு. ஆனா மேன் சிட்டிக்கு ஒரு கோல் போட்டதில்லை இது வரைக்கும். இன்னொரு சார் எடுத்துட்டு விடுமா? 2007ல இருந்து அந்த வெம்பிளியை வந்து ரீமாடல் பண்ணி ஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து மான்செஸ்டர் சிட்டி உடைய 31வது விசிட் வெம்பிளி. கரெக்ட்.
அந்த 31வது விசிட்ல இன்னொரு ஸ்டார்ட் சொல்றேன். லாஸ்ட் 16 இயர்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வெம்பிளி போயிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் எவ்ரி இயர் லாஸ்ட் 16 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் வெம்பிளி போயிருக்காங்க. வெடிக்கலாம் இவங்க போய் ஜெயிக்கிறது தான் போவாங்க. ஏண்டா மாமா துபாய் ஓட பாத்திருக்கடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீ தான் தென்காசி போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்கு போயிட்டு வருது. அதனால வந்து வெயித்தனமான கேமா இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். பட் சி கமிங் டு த டீம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஐ திங்க் சிட்டி வந்து இவனால ஆட முடியாது. கேஹி வந்து செமிஃபைனலோடைய ஃபர்ஸ்ட் லெக்குக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீ விளையாடலாம். பட் கேஹி வந்து மான்செஸ்டர் சிட்டி வாங்கும் போதே அந்த ஃபர்ஸ்ட் லெக் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து ஹி இஸ் இன்எலிஜிபிள் டு பிளே இந்த ஃபைனல். நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் சாம்பியன்ஸ் லீக்ல ஹாஃப் டைம்ல ரூபன் டியாஸ் வெளியெடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ரூபன் டியாஸ் வில் பிளே. அவனை பார்ட்னர் பண்றதுக்கு யாரு ஆடுவாங்க? கோஷனாவ் ஆடுவானா இல்ல ஆக்கே ஆடுவானா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸ்டோன்ஸ் கூட ஆடலாம். ஸ்டோன்ஸ் இன்ஜுரியில இருந்து வந்தா அப்புறம் மறுபடியும் போயிட்டானா அப்படிங்கிறது தெரியல. ஐ திங்க் நுனேஸ் அண்ட் லெஃப்ட் பேக் வந்து ஐ திங்க் 800. ஏன்னா ரைலியை வந்து ஒரு மிட்ஃபீல்டரா வேண்டாம் பாக்குறான் பெப்பு. அவன் லெஃப்ட் பேக்கா அவன் பாக்குறதே இல்லை. இவன் இன்னுமே கொஞ்சம் அட்டாக்கிங்கா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிட்ஃபீல்டரா தான் பாக்குறான்னு நினைக்கிறேன். தி பிக் கொஸ்டின் ரைட் நோ இஸ் ராட்ரி வந்து அந்த ரிகவரி பேஸ் பண்ண முடியுமா? இன்னும் அவனால வந்து வீக் அண்ட் வீக்கோட ரிகவரி பேஸ் பண்றானா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. பட் ஐ ஸ்டில் திங்க் ராட்ரி வில் ஸ்டார்ட். பெர்னார்டோ சில்வா சாம்பியன்ஸ் லீக்ல தான் அவுட். பட் ஐ திங்க் இந்த கேம் அவனாலையுமே ஆட முடியும். அண்ட் அந்த இன்னொரு பார்ட்னர் யாரு? பெர்னார்டோ சில்வாவும் அவனும் கண்டிப்பா விளையாடுறாங்க ராட்ரியும். அந்த இன்னொரு பிளேயர் யாரு அப்படிங்கறதா கேள்விக்குறியா இருக்கு. மேல வந்து டெஃபினெட்லி ஹேஸ் டு பி டோகு, செர்கி அண்ட் ஹாலண்ட். இந்த 3 தான் ஹேஸ் டு பி. ஆனா யாரு இந்த ஆட போறாய் வைப்பாரு? ஏன்னா நம்ம ஆளு டிஃப்ரெண்டா யோசிப்பாப்ல. இந்த ஃபைனல்லாம் வந்துட்டாதான் இல்ல நான் தான் இந்த அன்னைக்குன்னு பார்த்து ஒரு டாக்டிக்கல் இன்னோவேஷன் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு டாக்டிக்கலோட கொண்டு வருவாப்ல. அது ஒர்க் ஆகாமலேன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கொண்டு வருவாப்ல. அதனால எனக்கு தெரியல அந்த இன்னொரு மிட்ஃபீல்டர் ஆடுவான்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு யோசிச்சு பார்த்தா. பட் திஸ் ஷுட் பி த மினிமம் லைனப். இந்த 10 பேர் மினிமமா இருக்கணும். அது ஆர்சனல் எப்படி இருக்கு? ஆர்சனலுக்கு வந்துட்டு ஐ திங்க் அதான் யூஸ்வலா அவங்க ஆடுற அந்த ஸ்ட்ராங் அவங்களோட யூஸ்வல் லைனப் தான் ஆட போறாங்க. பெருசா மிஸ்ஸிங்ஸ் இல்ல. எஸ்ஏ வந்துட்டு லைட்டா ஒரு நாக் வந்தது அந்த லெவர்கூசன் கேம்க்கு அப்புறமா. பட் அப்பவே அவங்க இன்டர்வியூல கேட்கும் போதே வந்துட்டு இல்ல ஃபைனல் சொல்லிட்டான். ஸோ வந்துட்டு அவங்க டவுட் இல்ல. வேற பெரிய இன்ஜுரி கன்சர்ன் இல்ல. ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி மிக்கேல் மெரினோ அவுட். மத்தபடி வேற யாரும் இல்ல. எல்லாருமே இருக்கிறாங்க டீம்ல. காலஃபியூரியோ ஆடினா போன கேம். ஸோ எல்லாருமே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப யூஸ்வலை விட லெஃப்ட் பேக் மட்டும் தான் யார் ஸ்டார்ட் பண்ணுவான்னு தெரியல. ஆப்வியஸ்லி இன்காப்பியா வந்து பிரில்லியன்ட் ஃபார்ம்ல இருக்கான். அவன் ஒரு வாரியர் மாதிரி ஆடிட்டு இருக்கான். ஸோ இன்காப்பியாவா இல்லைன்னா வந்துட்டு காலஃபியூரியும் கிட்ட ப்ராபப்ளி இன்காப்பியா தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ மற்றபடி டிம்பர், சலீபா, கேப்ரியல், ரைஸ், சூபிமண்டி, எசே, அப்புறமா யாக்கரஸ். அந்த சைட்ல மோஸ்டா ட்ரொசாட் அகேன்ஸ்ட் சிட்டி நல்லா ஆடுவான். அண்ட் ரைட்ல வந்து சாக்கா. ஸோ இதுதான் வந்து எங்களோட யூஸ்வல் லைனப். டாக்டிக்ஸ் மாறுமான்னு கேட்டனா தெரியல. லெவர்கூசன் கூட ஆடின மாதிரி ஆடுவோமா இல்லைன்னா யூஸ்வலா இந்த கார்னர் அகிங்கா என்னன்னு தெரியல. அது மட்டும் எனக்கு டவுட்டா இருக்கு. கொஞ்சம் லெவர்கூசனோட ஆடின மாதிரி இருந்தா என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதுக்காக தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் நீ எப்படி வேணா ஆடிக்கோ, ட்ரோஃபி முக்கியம் எங்களுக்கு. நாங்க ஆர்சனல் ஃபேன்ஸா வேண்டிக்கிற ஒரே விஷயம் தான், நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோடா, ஜெயிச்சு மட்டும் கொடுத்துருங்க பாஸ் ப்ளீஸ், அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும். அதான் சொல்றேன். சிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து they need to start strong. நான் சொல்றது வந்து ஆர்சனல் மேல பிரஷர் போட்டு நீ பால வாங்கி வச்சு மேக் தியர் சென்டர் பேக் மேக் மிஸ்டேக்ஸ். அதுதான் வந்து அல்டிமேட். இது சலீபா இஸ் மிஸ்டேக் ப்ரோன். நான் திருப்பி இதை எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். when you press சலீபா கண்டிப்பா அவன் பால கொடுத்துருவான். he has that error in him. கண்டிப்பா அது நடக்கும். ultimately you have to make Raya make saves. Raya hardly faces a shot on target. கேமுக்கு 1 மேக்ஸிமம் 2. வந்து ஆண்ட்ரியே புகழ்ந்துட்டு இருந்தான். அவன் ஆக்சுவலா ஒரு அவன் எதுக்கு புகழ்ந்தானே எனக்கு சத்தியமா தெரியலடா. 4 கேமுக்கு 5 கேமுக்கு ஒருக்கா அவன் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சேவ் பண்றான். நீ சொல்ற பாயிண்ட் என்னன்னா அவனுக்கு வந்துட்டு 1 or 2 இம்பாசிபிள் சேவ்ஸ் ஒரு கேம்ல வந்துரும். அத அவன் சேவ் பண்ணிடுவான். அவன் அது எவ்ரி கேம் நடக்குதுன்னு சொன்னதான ஒத்துக்க மாட்டான்டா. யூஸ் இல்லடா அவனுக்கு அந்த டீம்ல. அதான் சொல்றேன், கரெக்ட். அதான் சொல்றேன் 1 or 2 சேவ்ஸ் எவ்ரி கேம் அந்த மாதிரி வரது இல்ல. 4-5 கேமுக்கு ஒன்ஸ் அது வருது. கண்டிப்பா பண்றான், நான் டினைலாம் பண்ண மாட்டேன். பட் the number of shots he faces ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க டிஃபென்ஸ் எதுவுமே விடுறது இல்ல. அதுதான் சொல்றேன். மேன் சிட்டி அவனை நீ ஷாட் ஃபேஸ் பண்ண விட்டனா அவன் வேர்ல்ட் கிளாஸ் கிடையாது. அதை நானே சொல்லிடுறேன். ஏன்னா அவன் ஹைட்டுக்கு அவ்வளவு ரீச் கிடையாது. அவனால முடியாது அந்த அளவுக்குலாம். அவன் க்ளோஸ் கால்ல வந்து நீ வந்து டக்குன்னு பண்ற ரீஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி சேவ்ஸ் தான் சூப்பர். அது வேற யாருனாலையும் பண்ண முடியாது. ஆனா அவன் ஹைட்டுக்கு வந்துட்டு நீ அந்த லாங் ரேஞ்ச்ல இருந்தா கர்லர் அடிச்சனா பிடிக்கவே வாய்ப்பு இல்ல. அவன் ஹைட் ரொம்ப கம்மி அதுக்கெல்லாம். அதுக்கு தான் சொல்றேன்
மேன் சிட்டி எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வந்தாலே சும்மா 10 பாஸ் போட்டு விளையாடணுங்கிறதுக்கு பதிலா ஷார்ட் எடு, ரயாவை சேவ் பண்ணவை. he can make 10 saves in the game, பட் நீ சேவ பண்ணவை. அதான் மெயின். கம்மிங் டு ஹவு மேன் சிட்டி கேன் டிஃபெண்ட், the மெயின் விஷயம் அங்க வந்து யூ ஹாவ் டு பிளே யுவர் ஹை பிரஸ். நீ ஹை பிரஸ் பண்ணாம ஆர்சனல்ட்ட ஃபுல்லா பால கொடுத்து தம்பிகளா நீங்க மெதுவா வாங்க அப்படின்னு சொன்னா ஆர்சனல் will easily roller coast this game. மேன் சிட்டி ஹாவ் டு புட் பிரஷர். கண்டிப்பா ஹை பிரஸ் பண்ணி ஆர்சனல் டிஃபென்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு பிளே கூஷன் ஆஃப், நான் போன இடத்துல கூஷன் ஆஃப் பத்தி பேசியிருந்தோம். இஃப் யூ ஆர் கோயிங் டு பிளே கூஷன் ஆஃப், பயமே இல்லாம யூ கேன் கோ ஹை பிரஸ். யாக்கரஸ்க்கு அவ்வளவு ஸ்பீடு கிடையாது. குஷன் ஆஃப்கான ஈஸியா வந்து யாக்கரஸோட ஸ்பீடு பிடிச்சிடலாம். சாக்கா வந்து இந்த சீசன் பெருசா ஒண்ணுமே பண்ணல, அவனையும் வந்து நீ எப்படியாச்சும் வந்து ஸ்டாப் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு பிளே அண்ட் வின் த கேம், கண்டிப்பா டூ த ஹை பிரஸ். நாங்க பின்னாடியே நின்னுட்டு பார்சனல்ட்டே பால கொடுத்துட்டு ஆர்சனல் நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம்னா ஆர்சனல் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் வந்து எனக்கு தோணுது. நீ எப்படி பாக்குற? ஆர்சனல் எப்படி வின் பண்ணலாம்? ரைட்ரா, அந்த நம்பிக்கை எங்களுக்கே கிடையாது, உனக்கு இருக்குது. சரிவா, உங்களுக்கு எப்பவுமே நம்பிக்கை இல்லடா. எனக்கு அதான்டா புரியல. கோல் போடுறது எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது எங்களுக்கு தானே தெரியும். நீங்க மேட்ச் பார்க்க மாட்டீங்கற, எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா ஒரு கோல் போடுறதுக்கு. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கோம், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? உங்க டீமுக்கு உனக்கு இருக்கிற நம்பிக்கை கூட எனக்கு இருக்குடா. சத்தியமாடா, உனக்கு தான்டா நம்பிக்கையே இல்ல. குருட்டு நம்பிக்கைடா, அதெல்லாம் நான் நம்பிக்கையே எடுத்துக்க மாட்டேன். இது வந்து வன்ம நம்பிக்கை, அதுவும் ஒத்துக்க முடியாது என்னால. சரி, நீங்க எப்படி ஜெயிக்கலாம் அத சொல்லு. சிம்பிள்ரா, அதுதான் இன்னைக்கு பயம் இல்லாம ஆடணும். எப்பவுமே நான் மேன் சிட்டி கிட்ட ஆடும்போது இதான் நான் சொல்வேன், பயம் இல்லாம ஆடணும். அகைன்ஸ்ட் மேன் சிட்டி எஸ்பெஷலி நீ வந்து எரர்ஸ் பண்ணாம இருந்தாலே இந்த கேம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் சிட்டியோட தோத்து போறப்ப ஏதாச்சும் ஒரு எரர் தான் பண்ணுவோம். நம்ம வருஷ கணக்குல இதே தான் பண்ணிருவோம். இப்போ ரீசெண்டா தான் கொஞ்சம் இந்த என்ன சொல்றது, ஒரு கான்பிடன்ஸ் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டு இருக்கோம். ஸோ அதே இதை வந்து ஒரு கேமா கன்சிடர், நார்மல் கேமா கன்சிடர் பண்ணி ஆடணும், அவ்வளவுதான். இது மாதிரி பண்ணாலே ஐ ஃபீல் டாக்டிக்ஸ்லாம் அது பார்த்து பாரு ஆர்டேட்டா, அதெல்லாம் பத்தி நான் பெருசா பேச விரும்பல. பட் மெயின் ஃபேக்டர் கான்ஃபிடன்ஸ். தைரியமா ஆடு, பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆர்டேட்டா பாத்துக்க மாட்டாரு. நிக் யோவர் கரெக்டா சொல்லணும். கரெக்டா யார பாத்துக்கலாம் சொன்னா நான் ஏத்துக்கிறேன். ஆர்சனலோட ஸ்டாஃப், அவ்வளவுதான். பேக் ஸ்டாஃப் அவங்க பாத்து அப்படி சொல்லிக்க. என்னை பொறுத்த வரைக்கும் நேரோ ஆர்சனல் வின், ஒரு 2-1 3-1 அந்த மாதிரி ஒரு வின். நீ என்ன நினைக்கிற? நான் சொல்ல வந்தேன் ஹை ஸ்கோரிங்கா தான் இருக்கும். ஐ ஃபீல் ஹோப்ஃபுல்லி 3-2 ஆர்சனல் வின்.